உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது விதமான ஃப்ராங்கி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நூடுல்ஸ் ஃப்ராங்கி. இந்த நூடுல்ஸ் ஃப்ராங்கியை நான் எப்படி செஞ்சேன்றதை வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நூடுல்ஸ் ஃப்ராங்கிக்கு நான் வந்து இன்னைக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இல்லை நம்ம ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். சாப் பண்ணி வச்சுருந்த போட்டதுக்கப்புறம் நம்ம கேபேஜ், கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போது இதில் நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இது ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சாச்சு. டொமேட்டோ சாஸ், இது ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இல்லை நம்ம பெப்பர் க்ரஷ் பண்ணதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ட்ராகன் நூடுல்ஸ் தான். இதை சைனீஸ் நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக ஆட் பண்ணாலே ஓகே. இப்போது நான் வந்து செய்கிறதுக்காக ஒரு 4 சப்பாத்தி எடுத்துருக்கேன். மீதி இந்த சப்பாத்தியாக இருந்தாலும் ஓகே. பேனில் நம்ம இதை லைட்டாக போட்டு திருப்பி எடுத்துடலாம். லைட்டாக போட்டு திருப்பி எடுத்தால் போதும். கொஞ்சோண்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சில்லி வினிகர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து லெமன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஆக்சுவலி வினிகர் தான் ஆட் பண்ணுவாங்க. வினிகர் நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல, கெமிக்கல். ஸோ தட் நான் இன்றைக்கி லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் அப்புறம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் சில்லி. இப்போ இல்லை கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, நம்மளோட சில்லி வினிகர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ராங்கி மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இதில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ஜீரகப்பொடி சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகப்பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ராங்கி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எல்லா ஃப்ராங்கிக்கும் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி எடுத்துருக்கேன். அது மேலே இப்போ நம்ம செஜ்வான் சாஸை ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஹோம்மேட் செஜ்வான் சாஸ் தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேபேஜ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேரட் வச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த நூடுல்ஸை எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த சில்லி வினிகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ராங்கி மசாலாவே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே என்னமா மடித்து விட்டுறலாம். இந்த நூடுல்ஸ் ஃப்ராங்கியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. பாய்.